ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ கேவிஎஸ்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து 14,900க்கு மேல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சதுலருந்து 12த், டிப்ளமோ, டிகிரி, பிஜின்னு வந்து எல்லாருக்குமே சான்ஸ் குடுத்துருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, எம்டிஎஸ், லைப்ரரியன் இந்த மாரி வந்து உங்களுக்கு பல பதவிகள் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 44,900லேருந்து 1,42,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து 4த் டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. கேவிஎஸ்ங்கிறது கேந்திரியா வித்யாலயா சங்கத்தன்ல குடுத்துருக்காங்க. நவோதயா வித்யாலயா சம்த்ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 இதுல வந்து உங்களுக்கான பள்ளிகள்ல தான் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா, கேந்திரியா வித்யாலயான்னு சொல்லுவோம். அதேமாரி நவோதயா வித்யாலயான்னு சொல்லுவோம். அந்த பள்ளிகள்ல தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சிங் லெவல்லயும், நான் டீச்சிங் கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸில வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு கேந்திரியா வித்யாலயாலயும், அதேமாரி நவோதயா வித்யாலயாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து மெர்ஜ் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்கு நோட்டிஃபிகேஷனு. 2 ஸ்கூல்லயுமே வந்து ஒரே இதா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா விட்டுருக்காங்க. இப்ப கேந்திரியா வித்யாலயா பொறுத்தவரைக்கும் 25 ரீஜினல்ஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து சென்னை லொகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த கேந்திரியா வித்யாலயா பொறுத்தவரைக்கும் சென்னையில வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே நவோதயா வித்யாலயா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 ஆஃபீஸ் தான் வந்து இருக்கு. அதுல வந்து நம்ம தமிழ்நாடு உங்களுக்கு இது கிடையாது. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. எக்செப்ட் ஸ்டேட் வந்து பாருங்க தமிழ்நாடுன்னே குடுத்துட்டாங்க. தமிழ்நாட தவிர மீதி இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்க வேணாலும் இந்தியால வந்து உங்களுக்கு எங்க வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். அதே கேந்திரியா வித்யாலயா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சென்னையில கூட வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுல சென்னை லொகேஷன்ல வந்து உங்களுக்கான இருக்கு போஸ்டிங்கு. ஸோ, அத நீங்க பார்த்துக்கலாம். மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 14,900க்கு மேல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்திருக்கு. ஹியூஜ் வேக்கன்சில வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுல வந்து வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்க இங்க இருக்கு. 2 இதுக்குமே தனித்தனி லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுக்கு வேக்கன்சி வந்து பாருங்க 8 வேக்கன்சி இருக்கு. அதே அசிஸ்டன்ட் கமிஷனர்ல வந்து அகாடமிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து ஒரு 9 வேக்கன்சி, பிரின்சிபல் கேட்டகரி, வைஸ் பிரின்சிபல் கேட்டகரிக்குலாம் வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து பாருங்க ஹிந்தி, இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் வைஸா உங்களுக்கான இதுல வேக்கன்சி இருக்கு. ஓவராலா வந்து இதுக்கு வந்து ஒரு 1465 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே பிஜிடி கேட்டகரில வந்து குடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேவிஎஸ்ஸா, என்விஎஸ்ஸான்னு நீங்க பார்த்துக்கலாம். இங்க வந்து பாருங்க கேவிஎஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திரியா வித்யாலயா சங்கத்தன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்க வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். என்விஎஸ் வந்து நவோதயா வித்யாலயா. ஸோ இது 2யுமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுல போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க தனித்தனியா வந்து இங்க குடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்கான வேக்கன்சி இருக்கு. லைப்ரரியன் கேட்டகரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் ஒரு 147 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ல என்விஎஸ்க்கு வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். பிரைமரி டீச்சருக்கு குடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசரு, ஃபினான்ஸ் ஆஃபீசரு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசரு, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டரு, சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஸ்டெனோ கேட்டகரிலாம் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. அதே மாரி தான் நான் டீச்சிங் போஸ்ட்ல வந்து பாருங்க என்விஎஸ்க்குமே வந்து தனியா குடுத்துருக்காங்க. எம்டிஎஸ், லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கு. ஓவராலா வந்து ஒரு 14,900க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இதுல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பாருங்க, இப்ப நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு இதுல இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. டிசைரபிளா உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, முன்னுரிமை வந்து தருவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த பிரின்சிபல் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஏஜ் பொறுத்தவரைக்கும் 45 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. சேலரி வந்து 78,800 உங்களுக்கான பேசிக் பே. இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். இதே மாரி தான் வந்து பாருங்க, உங்களுக்கு பிரின்சிபல் கேட்டகரிக்குமே வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அப்படி இல்லன்னா 3 இயர்ஸ் இன்டகிரேட்டட் பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, வைஸ் பிரின்சிபல் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து வொர்க்கிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அத நீங்க பார்த்துக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லன்னா வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அத முடிச்சுட்டு நீங்க பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே கம்ப்யூட்டர் சயன்ஸ், பிசிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி தான். அதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சில வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி இல்லன்னா எம்சிஏ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா எம்இ, எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, பிஜிடில வந்து பிசிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி தான். மாஸ்டர் இன் பிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்குலாம் வந்து பாருங்க, கேவிஎஸ்க்கு தனியா, ஸோ என்விஎஸ்க்கு தனியா குடுத்துருக்காங்க.
பேச்சுலர் ஹானர்ஸ் டிகிரி முடிச்சவங்க, பிஎட் டிகிரி முடிச்சவங்கலாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும், நீங்க வந்து 4 இயர் இன்டகிரேட்டட் டிகிரி வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்லயே கம்ப்யூட்டர் சயன்ஸ், மியூசிக், ஆர்ட், பிசிக்கல் எஜுகேஷன் இந்த மாரி குடுத்துருக்காங்க. அதுக்குமே நீங்க வந்து பேச்சுலர் டிகிரில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க, அத முடிச்சு அப்படி இல்லைன்னா நீங்க கிராஜுவேட்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி முடிச்சவங்க, இல்லன்னா பிஇ, பிடெக் முடிச்சவங்க குடுத்துருக்காங்க. மியூசிக்னா வந்து பாருங்க, பேச்சுலர் டிகிரில மியூசிக் இல்லன்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இது மாரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டகரி வைஸா குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். அதாவது லைப்ரரியன் கேட்டகரிக்குலாம் பேச்சுலர் டிகிரில வந்து லைப்ரரி சயன்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டருக்குலாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க பிஎட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து இதுல ஸ்பெஷல் எஜுகேட்டர்லயே இன்னொரு கேட்டகரிக்கு வந்து இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க 12th முடிச்சுட்டு டிடிஎட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்க்குலாம் வந்து பாருங்க, கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 3 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸா செக்ஷன் ஆஃபீசரா நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் ஆஃபீசருக்கு வந்து நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து காமர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்க, கிராஜுவேட் டிகிரில வந்து சிவில், எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிவில் இல்லன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கேட்டகரி கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசருக்குள்ளயே இன்னொரு கேட்டகரி வந்து பாருங்க, இங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நீங்க வந்து யுடிசி உங்களுக்கு வந்து வொர்க்கிங் நாலேட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன பத்தி நாலேட்ஜ் இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்குலாம் நீங்க மாஸ்டர் டிகிரில ஹிந்தி முடிச்சவங்க, சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் பேச்சுலர் டிகிரி நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கான வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்குமே நீங்க கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்கில் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது டைப்பிங் நாலேட்ஜ்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்க்குலாம் நீங்க 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லேப் அட்டெண்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க 10th நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோல வந்து லேபரட்டரி டெக்னிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 12th வந்து நீங்க சயன்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து முடிச்சவங்க கூட லேப் அட்டெண்டன்ட்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து நீங்க 10th மட்டும் முடிச்சிருந்தா கூட நீங்க எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஏஜ் லிமிட் வந்து ஒரு கேட்டகரிக்கும் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10, 13, 15 வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து குடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 டயர் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கேவிஎஸ்க்கு தனியா, உங்களுக்கு என்விஎஸ்க்கு தனியா வந்து பாருங்க பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இங்க இருக்கு. இதுலயே வந்து பாருங்க உங்களுக்கு டயர் 1 எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாரி டயர் 2 எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கான உங்களுக்கு இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் மாரி உங்களுக்கு இருக்கு. குவாலிஃபையிங் மார்க். அத வந்து நீங்க இதில நீங்க தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ மார்க் எடுத்தா நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதையும். இதில ஒரு சில கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெனோகிராஃபர் இந்த மாரி கேட்டகரிக்குலாம் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த மாரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நீங்க எடுக்கக்கூடிய போஸ்டிங்க பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, இங்க லிங்க் குடுத்துருக்காங்க. 2 லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க கேவிஎஸ்க்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா இந்த லிங்க்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா நவோதயா அந்த இதில நீங்க போய் அப்ளை பண்ற மாரி இருந்தா அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இதில ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதில எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு மட்டும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்க ரூ. 500 பே பண்ணா போதும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1200 பிளஸ் உங்களுக்கு ரூ. 500 வந்து இருக்கும். ரூ. 1700 பே பண்ணணும். ஒரு சில கேட்டகரிக்கு 1500 பிளஸ் 500 வந்து நீங்க பே பண்ணணும். அதாவது ரூ. 2000 வந்து நீங்க ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் 2ம் சேர்த்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு ஃபீஸுமே இங்க குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் எல்லாமே அதில குடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண போறீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இதில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 4th டிசம்பர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.